இன்னைக்கு நம்ம மெரிக்கோ அனிமோட கடைசி எபிசோட தான் பார்க்க போறோம். நீங்க என்ன இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலனா, முதல்ல இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி, இப்போ நம்ம எபிசோட் 12 க்குள்ள போகலாம். போன எபிசோட்ல கதை எங்க முடிஞ்சு ஞாபகம் இருக்குல்ல. பேயில பார்க்குற பவருக்கு நம்ம மீக்கோ இவங்க கிளாஸ் டீச்சர் அம்மாவோட ஆவியை நேருக்கு நேரா பார்த்து இவ்வளவு நாளா இவர் கூடவே இருந்து பண்ண டார்ச்சர்லாம் போதாதா? இதுக்கப்புறமா இவரோட வாழ்க்கையை இப்படியே தான் தொடர்ந்து சீரழிக்க போறியா? மரியாதை இதுக்கப்புறமாச்சு இவர நிம்மதியா சுதந்திரமா இருக்கணும்னு தில்லா சொல்லிருப்பா. அதனால அந்த பொம்பளை பேய் வெறி பிடிச்ச தன்னோட பையனை விட்டுட்டு நம்ம மீக்காவை போட்டு தலை இவ பின்னாடியே செம்ம ஸ்பீடா வந்திருக்கும். இப்போ இந்த எபிசோட் கரெக்ட்டா விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அடியே, அவன் என்னோட புள்ள. அவனை என்ன பண்ணணும் பண்ண கூடாதுங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்ல நீ யாரடின்னு. இப்போ அது கரெக்ட்டா அவளை அடிச்சு கொல்லலாம்னு வரப்ப நம்ம மலைக்கோயில் தேவதைங்க உள்ள புகுந்து அவங்களோட பவரால இந்த பேய் அடிச்சு அரமயக்கமாக்கி தலை குப்புற கீழே தள்ளிடுறாங்க. இதோட இவங்க என்னை காப்பாத்துறது 3 தடவை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இதுதான் கடைசி தடவைன்னு மீக்கோ சொல்ல அந்த பேய் வாங்கின அடியில தன்னோட சக்தியை மொத்தமா இழந்து ஒழுங்கா எந்திரிச்சு நடக்க கூட முடியாம தட்டு தடுமாறி திரும்பவும் தன்னோட பையன்கிட்டே போய் அவரோட தலையில கையை வைக்க பார்க்க அவர் இந்த பேய்க்கு பின்னாடி நிக்கிற மீக்கோவை பார்த்து, ஏய் நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? நான் கூட நீ அப்பவே கிளம்பிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்றாரு. இப்ப இவர் மறுபடியும் மீகா கிட்ட பேசுறத பார்த்ததுமே அந்த பொம்பளை போய் முன்னாந்ததை விட செம்ம கடுப்பாக்கி தன்னோட உருவத்தை வேற வேற மாதிரி உருமாத்தி அவனை பார்க்காத, என்னோட பையனை பார்க்காதன்னு பயங்கரமா கத்துது. இவ்வளவு வருஷமா இவங்க டீச்சர் கூடவே ஆத்மா சாந்தி அடையாம சிலந்தி புதமா சுத்திக்கிட்டு இருந்த அந்த பொம்பளை பேய இந்த மலைக்கோயில் தேவதைய மொத்தமா அழிச்சு காத்தோட கத்த கரைச்சிடுறாங்க. இப்ப வந்த வேலை முடிஞ்சதும் 2 பேரும் வழக்கம் போல 3 வேலை காமிச்சு ஏதோ புரியாத தெய்வீக மொழியில கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த இடத்தை விட மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த மாயை, நானும் உன்னை வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுற, திடீர்னு கதவை திறந்து போட்டு வெளியே ஓடுற, மறுபடியும் சத்தம் இல்லாம சைலண்டா வந்து வாசல் கிட்ட நின்னுகிட்டு இருக்க. இதெல்லாம் எதுக்குதாமா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, அவ யப்பா சாமி எப்படியோ ஒரு வழியா அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுங்கிற சந்தோஷத்துல ஆனந்தமா அழுதுகிட்டு இருக்கா. என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போய் இப்ப வெளியே இருந்து, ஏய் இங்க பாரு நம்ம சார் இந்த இடத்துல தான் இருக்காருன்னு யாரோ கத்துற சத்தம் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஆனாவும் யூலியாவும் தான். ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போடுறீங்க? அடியே, நீங்க 2 பேரும் இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஆனதான் கார்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க. உங்க டீச்சர் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு என்ன இங்க கூட்டு வந்தா. அப்புறம் என்ன சார் உடம்புல எப்படி இருக்கு? ரோட்ல விழுந்து எம்முடி சில்லறையா வரீங்க? நீயும் என்னோட ஸ்டூடெண்ட் தானே? உன் பேரு அருந்ததியா இல்ல ஜெகன்மோகினியா? எது அருந்ததியா இல்ல ஜெகன்மோகினியாவா? நீங்க வேற ஏன் சார் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பேய் படம் பேரே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பேரு ஆனா. அடியே, நான் உன்கிட்ட நீங்க வர தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு நீ யூலியாவை கூட்டிட்டு இங்க வந்த? ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீ ஒரு ஏதாச்சும் ஆயிரம் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தியா? கண்ணு வேர்க்குது. இங்க பாருங்க சார், உங்களுக்கு பெருசா எதுவும் அடிபடல. அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல காரியம் பண்ணும்போது உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சு கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கண்ணு முன்னால சாகுறதெல்லாம் எந்த அளவுக்கு கொடூரமான விஷயம். அங்க பாருங்க, பாவம் மீக்கோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சோகமா சுத்திக்கிட்டு இருக்கானே. நான் மழை பார்த்து சாருங்கிற மரியாதை கூட இல்லாம கண்ணா பின்னாடி கத்திக்கிட்டு இருக்கா. அடியே, நீ அவரை நல்லா விசாரிக்க தானே வந்த, இப்ப எதுக்கு தேவையில்லாம வாழு கத்திக்கிட்டு இருக்க? அதான் எதுவும் நடக்கல இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருவேன். பேஷண்ட பார்க்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? இப்ப என்ன சுத்தி என்ன நடக்குது? நீங்க எல்லாம் எதுக்காக இங்க என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஆனா ஒருவேளை நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ல, இவ்வளவு நாள ஆத்மா சாந்தி அடையாம இவர் பின்னாலே சுத்திக்கிட்டு இருந்த பூனைக்குட்டிங்களோட ஆவி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சாந்தி அடைஞ்சு இவரை விட்டு பிரிஞ்சு சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்குங்க. என்னடா இது, இவ்வளவு நாளா இவரோட சுத்திக்கிட்டு இருந்த பூனைகளோட ஆவி எல்லாம் மறையுதுங்க. ஒருவேளை இவர் அம்மா ஆவி அழிஞ்சிட்டதால இப்பெல்லாம் நடக்குதா, இல்லனா இதுக்கு நம்ம ஆனாவோட 6ஆம் தேதி தான் காரணமான்னு தெரியல. எனக்கு கன்ஃபியூஷன்ல இருக்க. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம். சார் நீங்க நல்லவையா. அந்த பூனை எல்லாம் சாகறதுக்கு முன்னாடி கடைசி அவங்க சார் கூட தான் இருந்திருக்குங்க. அதுவும் இவர் அவங்க மேல ஒரு அளவு கடந்த கருணையை பாசத்தையும் காட்டியிருக்காரு. அதனாலதான் இதுங்க எல்லாம் இவ்வளவு நாளா இவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்திருக்குங்க. அப்புறம் அன்னைக்கு தேவையில்லாம ஆனா கிட்ட பேய் பிசாசுன்னு உளறிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சுக்க. நீ இப்ப வர எதையுமே அவகிட்ட சொல்லாம எல்லாத்தையும் ரகசியமா தானே வச்சிருக்கேன்னு கேட்க மிகவும் ஆமான்னு சொல்றா. ஏய் நீங்க 2 பேரும் பேசுனதெல்லாம் போதும், சீக்கிரமா கிளம்பி வாங்க. பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு போய் ஏதாச்சும் சாப்பிடுவோம்னு ஆனா கூப்பிடுறா. குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம மீக்கோட வீட்டை காட்ட இவங்க டீச்சர் உடம்பு சரியானதும் மீக்கோ சொன்ன மாதிரி அவர் கார் ஆக்சிடென்ட் காப்பாத்தின பூனைக்குட்டியை வாங்கிட்டு போலாம் நீங்க வந்திருக்காரு. ஒரு வாரம் ஃபுல்லா அந்த பூனைக்குட்டி இவங்க வீட்டுல தானே இருந்துச்சு. அதனால அந்த பையன் உள்ள அதுக்கு சௌரி முத்துன்னு பேரெல்லாம் வச்சு கரெக்டா வேலைக்கு சோத்தையும் போட்டு அது மேல ரொம்பவே பாசமா இருந்திருக்கான். இப்போ அந்த பூனைக்குட்டியை இவர் வாங்கிட்டு போக போறாருங்கிறதுனால இனி சௌரி முத்த பிரிஞ்சு வாழணுமேங்கிற மன வருத்தத்துல கதறி அழுதுகிட்டு இருக்கான். சார் அந்த கிறுக்கன் இப்படிதான் அப்பப்ப ஏதாச்சும் சம்பந்தம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். நீங்க அதெல்லாம் கண்டுக்காம இந்த பூனையை வாங்கிட்டு போய் இதை நல்லா பாத்துக்கங்கன்னு டீச்சர் கிட்ட சௌரி முத்த கொடுத்து விட்டுறா. பரவாயில்லையே, நம்ம கிளாஸ் டீச்சரே அந்த பூனைக்குட்டியை
குட்டியை தத்து எடுத்துக்கிட்டாரா? ஆமா, இன்னைக்கு காலையில தான் எங்க வீட்டுக்கு வந்து அத வாங்கிட்டு போனாரு. அவர் தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்ல பெட்ஸ் அவளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால கூடிய சீக்கிரமே இப்ப இருக்க அபார்ட்மெண்ட்ட காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போறான்னு சொல்றா. இப்ப நம்மால தன்னோட வாழ்க்கையிலேயே முறையா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வீட்ல உட்கார்ந்து ஜாலியா தான் கூட்டு வந்த பூனைக்குட்டியை கொஞ்சிக்கிட்டு காபி குடிச்சிட்டு இருக்க. திடீர்னு இவருக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு மீகோ இதுக்கப்புறமாச்சும் அவரை நிம்மதியா சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. ஆனா இப்ப வர அந்த பொண்ணு அன்னைக்கு நம்ம கிட்ட என்ன சொல்ல வந்தானே புரியலையே யோசிச்சுட்டு இருக்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாரா வந்திருக்கான்னு கதவை திறந்து பார்க்க நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி தான் வழக்கம் போல டப்பால மிச்சம் இந்த சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இவங்கள பார்த்ததுமே ஒருவேளை அன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம மனசுல தோன்றதெல்லாம் மறைச்சு போலியான வாழ்க்கையை வாழாம எப்பவும் நேர்மையா நடந்துக்கன்னு சொல்லிருப்பாளோ. சரி, அந்த நல்ல கதையத்தை இங்க இருந்து ஆரம்பிச்சலான்னு செயினை போட்டு பாதியை லாக் பண்ணி வச்சிருந்த கதவை ஃபுல்லா திறந்து வெளியே வந்து, நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணணுங்கிற எந்த அவசியமே இல்ல. நானே உங்ககிட்ட இது ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு பொதுவா மத்தவங்க சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடவோ இல்ல வேற ஒருத்தர் யூஸ் பண்ண பழைய டப்பாவை யூஸ் பண்ணவோ சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அந்த சாப்பாட்டுல அவங்களோட முடி விழுந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது போக அந்த டப்பால பயங்கரமா நாத்த வேற அடிக்கும். எப்பா தம்பி, என்னப்பா திடீர்னு என்னென்னமோ சொல்ற? இவ்வளவு நாளா எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்ல. ஏன்னா கூடிய சீக்கிரமா நான் இந்த அபார்ட்மெண்ட் காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு கதவை முடியறாரு. டப்பாவை நல்லா கழுவி சுத்தமா தானே கொண்டு வந்தோம். அப்புறம் எப்படி அதை பழசங்கிறத பயவுல கண்டுபிடிச்சான்? சரி ஓகே, இவன் போனா என்ன, நம்ம பழைய சோத்த திங்க வேற எவனாவது கண்டுபிடிச்சுக்கலாம். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அடுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம மந்திரவாதி தாய் கிழவியை காட்ட இவங்க சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல எந்த கவலையும் இல்லாம ஜம்முன்னு இருக்காங்க. ஆமா இந்தாங்கம்மா, உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, என்னன்னு பாருங்க. எனக்கு போஸ்டா? யார்கிட்ட இருந்துப்பா வந்திருக்கு? அதெல்லாம் தெரியலமா, ஊர் பேர் இல்லாம மொட்டை கடிதாசியா தான் வந்திருக்கு. மொட்டை கடிதாசியா? கொடு. அப்படி என்ன அனுப்பி இருக்காங்கன்னு பாப்போம். அதை பிரிச்சு பார்க்க புள்ள நம்ம ஆனா பூமிக்கவும் 6வது எபிசோட்ல அந்த மலை கோயில வச்சு ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோ தான் இருக்கு. இந்த போட்டோல இருக்க பொண்ணுங்களோட மூஞ்சிய ஸ்டிக்கரால கவர் ஆகி இருந்தாலும் இவங்களோட ஆறாவை வச்சு பார்க்கும் போது தெளிவா தெரியுது இவங்க நம்ம கடைக்கு கடைசியா வந்த அதே பொண்ணுங்க தான். இப்ப ஏன் இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியலையேன்னு செம்ம ஷாக்ல இருக்காங்க. ஏய் புனைகளா, ஒன்னும் பயப்படாதீங்க, நான் உங்களை பெருசா ஒண்ணும் பண்ண போறது இல்ல. உங்களோட ஒரே ஒரு கண்ணை மட்டும் இதை வச்சு புடிங்க எடுத்துக்கிறேன். வாங்க வாங்க என் கிட்ட வாங்க. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன், உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். கடைசியில எப்படியோ ஒரு வழியா நம்ம மீகோட கிளாஸ் டீச்சர் இவங்க ஏரியால சுத்திக்கிட்டு இருந்த அனிமல்ஸ் எல்லாம் கொல்ற அந்த சைக்கோவை கண்டுபிடிச்சு அவனை டேசரை யூஸ் பண்ணி ஷாக் கொடுத்து மயக்கி யாருக்கும் தெரியாம ரகசியமா கடத்திட்டு போயிறாரு. இப்ப மறுநாள் காலையில அந்த சைக்கோவை காணாங்கிற போஸ்டரை போலீஸ் ஊர் ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்மளால அந்த சைக்கோவை கடத்தி கொண்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம இவரே அதை பண்ணிட்டாரு போல. நம்ம டீச்சர் பண்ணது சரியா இல்ல தப்பா? சரி, ஒருவேளை உங்க கையில அந்த சைக்கோ மாட்டிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப அடுத்த சீன்ல மீகோட கிளாஸ் ரூம் காட்ட இங்க நம்மளால எடுக்க வேண்டிய பாடத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மெடிக்கல் லீவ்ல பேருக்கு அவங்களோட பழைய கிளாஸ் டீச்சருக்கு இன்னைக்கு காலையில எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றாரு. மீகோ, சார் சொன்னதை கேட்டல, நம்ம டீச்சருக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சான். அந்த குழந்தைக்கு நம்ம 2 பேரும் தான் டைப்பர்லாம் மாத்தணும். தயாராரு சார்? அப்புறமா நம்ம கிளாஸ்ல உள்ள எல்லாரும் ஒன்னா போய் அம்மாவையும் பிள்ளையும் பார்த்துட்டு வரலாம் சார். சரி, இதோட கிளாஸ் முடியுது. நான் உங்க எல்லாரையும் நாளைக்கு மீட் பண்றேன்னு இந்த பொண்ணு சொன்னதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவர் பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிறாரு. இன்னைக்கு இவர் என்னை கதிக்கவே இல்லையா? என்னடி இது, இந்த ஆளோட டெய்லி ஒரே ரோதனையா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? வானம் கெட்ட பல. ஏ மீகோ, நேத்து நான் ரோடு ஓரமா நடந்து போயிட்டு இருக்கப்ப கீழே ஒரு பன்னு கிடக்கிறத பார்த்தேன். சரி, கண்ணுல பட்ட சாப்பாடு வீணாகிட கூடாதுன்னு அதை எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா அது பண்ணே இல்ல, வெறும் கல்லு. ஏ பைத்தியம், உனக்கு மூளை என்ன மண்டையில இருக்கா இல்ல டிக்கில இருக்கா? எதுக்கடி கீழே கிடக்கிற கண்ட கருமத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? திடீர்னு எப்போ அந்த மலை கோயில் தேவதைங்க வரப்ப ஒரு பெல் சவுண்ட் கேட்கும்ல, அந்த சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அந்த தேவதைங்க இதுவரை நம்மள பல தடவை பல பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விட்டுருக்காங்க. அதனால திரும்ப அந்த மலை கோயிலுக்கு போய் அவங்களுக்கு நல்ல காணிக்கையா செலுத்தி நன்றி சொல்லி ஆகணும். ஏ ஆனா, கோயில இருக்க சாமிக்கு நேர்த்திக்கடனா எந்த மாதிரியான சாப்பாடை படையலா கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்படியே நேர போனீங்கன்னா மாதவ பெருமாள் கோயில் வரும். அங்க புளியோதரை கொடுப்பாங்க, சுட சுட பட்டை மிளகா, கடலப்பருப்பு, வேர்க்கல்ல இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா வாயப்பாரு. இப்ப வீக்கெண்ட் லீவ்ல பிளான் பண்ணபடியே மீகோ மட்டும் தனியா அந்த தேவதைகளுக்கு நன்றி சொல்றதுக்காக அந்த மலை கோயிலுக்கு வந்திருக்கா. இந்த இடத்துக்கு முதல்ல ஆனா கூட வந்தப்ப ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. இப்ப தனியா வந்திருக்கதால முன்ன இருந்ததை விட செம்ம பயமா இருக்கு. அதனால பட்டுன்னு வந்த வேலையை முடிச்சிட்டு சட்டுன்னு உடனே இங்க இருந்து கிளம்பிடணும்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த தேவதைங்க பின்னாடி வந்து நிக்குதுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எதை பார்த்தும் பயப்பட வேணாம். நம்ம இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையும் மரியாதையும் கரெக்டா கொடுத்துட்டாலே போதும், நமக்கு எந்த ஆபத்து வராதுன்னு தன்னோட பேக்ல இருக்க நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு இதனால் வர என்னைய சுத்தி இருந்த ஆபத்துக்கள் இருந்து என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்களா இல்ல இன்னும் இங்கதான் நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்காங்களான்னு பொறுமையா திரும்பி பார்க்க அந்த தேவதைங்க செம்ம கடுப்பாகி இவ கொண்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் தங்களோட பவரால கெட்டு போக வச்சுட்டு இவளை பார்த்து கோவமா ஏதோ தெய்வீக மொழியில கத்துறாங்க. அச்சோ, என்ன அவங்க இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சா கோவப்பட்டு திட்டுறாங்க. ஒருவேளை நம்ம இன்னும் காஸ்ட்லியான ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கோம்
வருமோ? சரி இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க காசை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பேக்ல இருந்த மொத்த காசையும் உண்டியல போட்டு என்னை காப்பாத்துறதுக்கு நன்றின்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்க இப்ப அந்த தேவதைங்க எல்லாம் மீகாவுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்குங்க. என்னடா இதுங்க இப்ப எதுக்கு இவ்வளவு க்ளோஸா வந்து நிக்குதுங்கன்னு தெரியலையேன்னு குழப்பத்துல இருக்க சட்டுன்னு இவ்வளவு நேரம் சாந்தமா இருந்த அந்த பெரிய தேவதையோட உருவம் ரொம்பவே கன்றாவியா ரண குடரமா உருமாறிது. ஐயோ இதுங்க என்ன திடீர்னு என்னென்னமோ பண்ணுதுங்க. பேசாம பட்டுன்னு எந்திரிச்சு ஓடிலாமா யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவளுக்கு முன்னாடி சைட்லயும் பல வித்தியாசமான பேய்களும் பின்னாடி அந்த தேவதைகளும் வந்து எந்திரிச்சு போக முடியாத மாதிரி லாக் பண்ணிருதுங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இப்ப கொடூரமா உருமான அந்த பெரிய தேவதை நம்ம மீக்க மூஞ்சிக்கு முன்னாடி வந்து இவளை அப்படியே உயிரோட கடிச்சு தின்றுது. கடைசியில பார்த்தா எல்லாம் வெறும் கனவு. அக்கா நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே, முன்ன மாதிரியே தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்க, திரும்பவும் கிளுகிளுப்பான கனவு எதுவும் கண்டியா என்ன? நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. டே இருக்கிற பிரச்சனையில நீ வேற ஏன்டா குறுக்க புகுந்து கிளுகிளுப்பான கனவா குளுகுளுப்பான கனவான்னு குடைச்சல் பண்ணிட்டு இருக்க. போடா போய் சுட்டி டிவில ஜாக்கி சான் பாடுறான்னு தம்பியை துரத்தி விட்டுறா. நல்ல வேலை அது வெறும் கனவு தாங்கிறதுனால தப்பிச்சோம். ஒரு வேளை அது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? இதெல்லாம் நமக்கு கனவுல வருதுன்னா அந்த தேவதைங்க எல்லாம் உண்மையாவே நம்ம வந்து நன்றி சொல்லுவோம்னு அந்த மலைக்கோயில காத்துக்கிட்டு இருக்காங்களோ? அக்கா பல்லு விளக்காத வாயோட பெட்ல உட்காந்து ஆழமா சிந்திச்சு என்ன பாகுபலி KGF 3 கதையை எழுத போற, சட்டு புட்டு எந்திரிச்சு போய் ரெடியாகு, இல்லனா ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிரும். அடுத்து நம்மால எப்பயும் போல பக்காவா ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. இங்க வீட்டு வாசல்ல இவங்க அப்பாவோட ஆவி, தெரு முக்குல கொட்டி வச்சிருக்க குப்பைக்குள்ள ஒரு கொலரான பேய், பஸ்ஸுக்குள்ள வச்சு 4 தலை பேய், பஸ் ஸ்டாப்ல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல முதல்ல பார்த்த பேய், ஸ்கூலுக்குள்ள வச்சு ஸ்டூடெண்ட் பேய்னு ஏகப்பட்ட ஆவிகளை அசால்ட்டா தாண்டி வந்துகிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் ஹால்ல நின்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க இந்த இடத்துக்கு நம்ம யூலியா வந்துடுறா. இவளை பார்த்ததுமே இந்த ஆனா பைய உள்ள வழக்கம் போல அவளை டெடி பியர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அடுத்து யமகாதகி வந்திருக்காளா? எது யமகாதகியா? சார் என்ன சார், சந்திரமுகி, காஞ்சனா, அருந்ததி, ஜெகன்மோகினின்னு எல்லா பேய் படம் பேரும் தீர்ந்துட்டதால இப்ப யமகாதகி கிட்ட போயிட்டீங்களா? அடுத்து என்ன அரண்மனை பார்ட் 5யா? ஏன் சார் இந்த அநியாயம் பண்றீங்க? சரி ஓகே, அப்ப அடுத்து ஆனா இன்னைக்கு வந்திருக்காளா? அடியே சாப்பாட்டு பூதம், அவர் ஒன்ன தாண்டி கூப்பிடுறாரு, ஒளிஞ்சு உட்கார்ந்து திங்கிறத நிறுத்திட்டு பிரசன்ட் சொல்றீ. மணி பசிக்குது மணி. அடுத்த பிரில எல்லா பொண்ணுங்களும் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக கிரவுண்ட்ல ரன்னிங் போயிட்டு இருக்காங்க. இந்த மீக்கோ மாந்திரிக சக்தியில வேணும்னா என்னை விட முன்னால இருக்கலாம், ஆனா ரன்னிங்ல நான் தான் அவளுக்கு முன்னாடி இருப்பேன். இப்ப ஸ்கூல் முடிஞ்சதும் இவங்க 3 பேரும் வழக்கமா போற கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு ஸ்நாக்கா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இனி நல்லதே நடக்கும்னு நினைக்கிறப்ப நம்ம மீக்கோ அந்த மலை கோயில இருந்த தேவதைங்க ரகசியமா ஃபாலோ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல எபிசோட் 12 முடியுது. இதோட நம்ம மெரிகோச் அனிமேல சீசன் 1 மொத்தமா முடியுது. என்னதான் சீசன் 1 முடிஞ்சிருந்தாலும் இன்னும் நமக்கு இருக்க பல கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கல. உதாரணத்துக்கு நம்ம மீக்கோக்கு எப்படி எதனால எதுக்காக பேய்களை பகர சக்தி கிடைச்சிச்சு, அந்த தாய் கிழவி இவங்க எடுத்த செல்ஃபி போட்டோவை பார்த்து எதுக்காக பயப்படணும், மீக்கோ ஆனா யூலியாக்கு பவர்ஸ் இருக்க மாதிரி வேற யாருக்காச்சும் பவர்ஸ் இருக்கா, இந்த 3 பேருக்கு இருக்க பவர்ஸ் ஏன் வேற வேற மாதிரி வித்தியாசமா இருக்கு, அப்புறம் லாஸ்டா அந்த மலைக்கோயில் தேவதைங்க ஏன் எதுக்காக நம்ம மீக்கோவை ஃபாலோ பண்ணணும், உண்மையிலேயே அவங்க நல்லவரா கெட்டவரா? இந்த இவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் ஒருவேளை சீசன் 2 வந்தா நமக்கு கிடைக்கலாம். அது வர காத்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த பேய்கள் எது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேனல்ல காப்ஸ் பாட்டிங்கிற ரொம்பவே ரண கொடூரமான ஹாரர் அனிமேவை தான் பார்க்க போறோம். அதனால நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மெரிகோச் அனிமேல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் யாருங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் முடிஞ்சா உங்களை அடுத்த வாரம் அடுத்த புது அனிமேல மீட் பண்றேன்.